மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது யுகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையிலா வரங்களை நமக்களித்தார், தன் கரையிலா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, முழு மனிதமே கடவுளின் விருப்பமாக இருக்கின்றது. ஒருவர் தேவையில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது நாம் ஓடோடி சென்று உதவி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த உதவி எவ்வளவு பேருதவியாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அந்த நீர்க்கோவை பிடித்திருந்த நோய் பிடித்திருந்த நபரை குணப்படுத்துவதன் வழியாக நாம் அறிகின்றோம். இப்படி சட்டதிட்டங்களை வகுத்து கொண்டு தடை போடாமல் சட்டத்தை தாண்டி முழு மனித நேயத்தோடு ஆண்டவர் இயேசுவை போல நாம் பிறருக்கு ஓடோடி சென்று உதவி புரிய, துன்பத்தில் நாம் பங்கு பெற நமக்கு வேண்டிய ஆற்றலை, மனப்பக்குவத்தை அன்னை வழியாக இப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியிலே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bless, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். ஆனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்று நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தம் இஸ்ரவேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர் நடுவில் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவரிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுக்குரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக.
போற்றுவாயாக போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையில் உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக. Alleluia, 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 Alleluia. எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 முடிய. காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. நாம் செய்யும் நற்செயல்கள் இந்த உலகுக்கு கொடுக்கின்ற வாடகை இதுதான். அதனால் இந்த வாடகை வீட்டுக்கு தான் இவ்வளோ நாள் எல்லாம் அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. அது வேணும் இது வேணும்னு சொல்லி கடைசியில் 6 அடி நிலம்தான். கோடி துணியை
மண்ணு தின்னுட்டு போயிடும். ஆக இந்த வாழ்கின்ற உலகம் இது ஒரு வாடகை வீடு. நாம் செய்யும் நல்ல செயல்கள் தான் உலகுக்கு கொடுக்கின்ற வாடகை. இது நான் சொல்லலை, புனித அன்னை தெரசா அவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்திய செவிழ் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னையின் அன்பு பக்தர்களை, தேவையில் இருப்போருக்கு, துன்பத்தில் இருப்போருக்கு, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவிதான் உண்மையான மனிதநேயமாக இருக்கிறது. அந்த முழு மனிதநேயத்திற்குத்தான், மனிதநேயத்தைத்தான் கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபட சொல்லுகின்றன. எந்த சூழ்நிலையிலும் மனிதநேயத்தோடு நாம் பிறருக்கு உதவ வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவிகளையோ ஜெபத்தையோ நம்பிக்கையோ அளிக்க வேண்டும் என்று அழைப்பை கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு பரிசேயருடைய தலைவருடைய வீட்டுக்கு போகிறார். பரிசேயர்கள்னாவே எப்போவுமே பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசுவோடு வாதம் செய்யக்கூடியவர்களாக, தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக, எதிர்த்து எதிர்ந்தாலும் குரல் கொடுப்பாங்க. அதில் ஒரு சில நல்லவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி நல்ல எண்ணத்தோடு ஒருவேளை அந்த பரிசேயர் தலைவர் ஆண்டவர் இயேசுவை அழைத்திருக்கலாம். சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்க. வாரம் முழுவதும் கடைசியில் அந்த ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாளில் அழைக்கின்றார். பெரும்பாலும் யூதர்கள் வழக்கப்படி ஓய்வு நாளில் உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பார்கள். யாராவது பெரியவங்களை அழைப்ப அவர்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த விதத்தில் அந்த பரிசேயர் தலைவர் ஆண்டவர் இயேசு அழைச்சு சாப்பாடு கொடுப்பதற்கு உள்ளே போகிறாரு. போகின்ற பொழுது எதேச்சையாக அங்கு ஒரு நீர்க்கோவை பிடித்திருந்த ஒரு நபரை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். ஒருவேளை அந்த நபர் அவங்களுடைய அந்த பரிசேயருடைய சொந்தக்காரராக இருக்கலாம், அல்லது வேறு யாராவது இருக்கலாம். இல்லை, இவர் எப்படியாவது ஆண்டவர் இயேசு பார்ப்பார், குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த நபரே வந்திருக்கலாம். இல்லை யாராவது கூட்டி கொண்டு வந்திருக்கலாம். எந்த விதத்திலும் வந்திருக்கலாம். ஆனால் மொத்தம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் உங்களை மாதிரி உட்காந்துருக்கிறார் அந்த நீர்க்கோவை பிடித்திருந்த நபர். குறிப்பாக இந்த நீர்க்கோவை என்ற வியாதியை நாம் பார்க்கிற பொழுது ஆங்கிலத்தில் ட்ராப்சி என்று அழைப்பார்கள். ஹைட்ரோட்ராப்சிம்பாருங்க. அதாவது நீர் கோத்திருக்கிற ஒரு வியாதி என்று சொல்லுவார்கள். இந்த நீர்க்கோர்வை அப்படிங்கிற பொழுது 2 இடத்துல சொல்லுவாங்க. ஒன்று இரத்தத்தில், அதாவது இரத்த குழாயில் இந்த நீர் கோத்திருக்கும்பாங்க. இன்னொன்று திசுக்களுக்கு இடையே இந்த நீர் கோத்திருக்கும். அப்போ அந்த நீர் கோத்திருக்கிற பொழுது அந்த நீர் கோத்திருக்க இடத்த அப்படி அழுத்தினோம்னா அப்படியே குழியாக அமுங்கும் சொல்லுவாங்க. பட் அது நமக்கு அவ்வளவா தெரியாது. உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மறைந்திருக்கின்ற வியாதியாக இருக்கின்றது. அப்படி இந்த நோய் வர காரணம் இரத்த குழாயில் ஏற்படும் நெரிசல் காரணமாகத்தான் இந்த நீர்க்கோவை நோய் வருகிறது. அப்படி நீர்க்கோவையால் பாதிக்கப்பட்ட நபரை இங்கே ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். பார்த்த உடனேயே சுற்றி உள்ள கூட்டத்தையும் பார்க்கிறார், பரிசேயரையும் கண்டிப்பாக பார்த்திருப்பார். கண்டிப்பாக ஓய்வு நாளில் குணப்படுத்துதல், இங்கே குணப்படுத்தணும்னா கண்டிப்பாக குறை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை பற்றி கவலைப்படலை. நீ குறை சொன்னாலும் பரவாயில்லை, ஓய்வு நாளை மீறியது என்று சொன்னாலும் பரவாயில்லை, சட்டத்தை மீறியவர் என்று சொன்னாலும் பரவாயில்லை, எதற்கும் அஞ்சாமல் அந்த கூட்டத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த புதுமையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்குறார். அதுக்கப்புறம் அந்த புதுமையை செஞ்ச பிற்பாடு இன்னொரு கேள்வியை கேட்குறார். 2 கேள்விக்குமே அவங்களால பதிலே சொல்ல முடியலை. என்ன? முதல் கேள்வி, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்க, சத்தமே இல்லை. ஏன்னா முறையா இல்லையான்னு கேட்குற பொழுது அந்த நபருக்கு நாம் முறைன்னு சொல்லிட்டோம்னா சட்டத்தை மீறுவது மாதிரி ஆகிடும், நாமளே சட்டத்தை மீறுவது மாதிரி ஆகிடும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் முறை இல்லைன்னா அந்த நபரை அங்கே வச்சு புறக்கணிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை, பதிலே பேச முடியாது. அதனால் உடனே அவருடைய கையை பிடிச்சு அவரை நலமாக்கி அனுப்பிட்டார். அனுப்பின ஒரு பாட்டு திரும்ப அடுத்த கேள்வியை அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறார். உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடையோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை தூக்கிவிட மாட்டீரா என்று கேள்வியை கேட்டவுடனே அவங்களால அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கேள்வி இருக்குது. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஏதாவது கிணத்துல விழுந்துருச்சு, ஏதாவது தடிக்கிட்டு விழுந்துருச்சுன்னா உடனே நம்ம ஃபஸ்ட் எய்டு பண்ணுறோம்ல, அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோ மாடோ விழுந்துச்சுன்னா உடனே நீங்கள் செய்கிறீங்கல்ல.
அப்போ அங்கே வந்து பதிலே சொல்ல முடியாத சூழ்நிலையை உருவாகிறது. ஆண்டவர் இயேசு அப்பேற்பட்ட கேள்வியை தொடுக்கின்றார். அவர்களால் எதுவுமே சொல்ல முடியலை. அப்போவும் அமைதியாயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அப்போ அந்த மனிதரை குணப்படுத்துவது சரி. அப்போ சட்டத்தை, ஓய்வு நாளை மீறியதாக இங்கே இல்லை. மனித நேயத்தை, அந்த சட்டத்திற்குள் மனித நேயத்தை பூர்த்துகிறார். பெரும்பாலும் அன்பிலும் போரிலும் மனித நேயத்தை நிறைய நேரங்களில் புகுத்துவார்கள், புகுத்தாமலும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது இங்கு ஓய்வு நாளை மீறிவிட்டார் என்ற அந்த கூட்டம் சொல்லாத நிலையில் இந்த இரு கேள்வியையும் ஆண்டவர் இயேசு தொடுத்து அந்த நபரை குணப்படுத்துகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதே பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கலாம். அதாவது பவுலடியாருக்கு ஒரு துயரமான அதாவது உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. பெரும் துயரமும் இடைவிடாத வேதனை. அது என்ன இடைவிடாத வேதனையும் பெருந்துயரமும்? நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த மீட்பை இந்த யூத இனம் பெறவில்லையே என்ற ஆதங்கம், துன்பம், துயரம். ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த மீட்பை இந்த யூத இனம், ஏன்னா இந்த யூத இனம் சட்டம்தான் பெருசு, ஓய்வு நாள் தான் பெருசு என்று அதை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தூக்கி பிடிச்சிட்டு இவர் யார், ஆண்டவர் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவர்களை புறக்கணித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள். இப்படி எல்லா நிலையிலும் ஆண்டவர் கொண்டு வந்த அந்த மீட்பை பெற முடியாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். சட்டம்தான் பெருசு என்று. எப்படி இந்த நற்செய்தியிலே ஓய்வு நாளில் இவர் எப்படி குணப்படுத்துவார்? அதாவது இந்த லூக்கா நற்செய்தியிலே 3 புதுமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 புதுமைகளிலும் இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். இது 3வது புதுமையாக இருக்கிறது. இப்படி ஓய்வு நாளில் இவர் எப்படி குணப்படுத்துகிறார்? அங்கே வந்து அவன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், நோயினால் துன்பப்படுறான். அந்த துன்பத்தை பார்த்து அவனை குணப்படுத்துகிறார். ஆனால் இந்த மக்கள் அவனுடைய துன்பத்தை, அவனுடைய குடும்ப சூழ்நிலையை, வாழ்க்கையை பார்க்காமல் அதை தாண்டி சட்டம்தான் பெருசு, ஓய்வு நாள் தான் பெருசு என்று அங்கே அவர்களை தூக்கி பிடிப்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே சாடுகிறார். அதனால தான் கேள்விக்கணைகளை தொடுத்து அவருடைய வாயை அடைக்கின்றார். இன்றைய காலகட்டங்களில் நாம் குடும்ப சூழ்நிலையில் நிறைய நேரங்களில் நம்முடைய தாய் தந்தையர்கள் நிறைய சட்டங்களை வரையறுப்பார்கள். ஆனால் அந்த சட்டங்கள் வரையறுக்கின்ற பொழுது அந்த சட்டம் அன்பான சட்டமாகத்தான் இருக்கும், மனிதநேயத்திற்குள் உள்ள அடங்கியிருக்க சட்டமாகத்தான் இருக்கும். அங்கே போகாத இங்கே போகாதன்னு தாய் தந்தை சொல்லுகிற பொழுது நாம் கடைபிடிக்கலாம். ஆனால் ஏன் அதை சொல்லுகிறாங்க? நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய நலனுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு சட்டத்திட்டம் போடுறோம். டே அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, செல்லணுண்டு, அதை ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்களை போடுகிற பொழுது அந்த சட்ட சிட்டத்திற்கு ஒரு சில மனித நேயங்களை, நல்ல எண்ணங்களை, அன்புமயமான சூழ்நிலை உருவாக்கி அந்த சட்டத்திற்கு கொடுக்கிற பொழுது அந்த சட்டம் உண்மையிலேயே அதை மீறுகிற பொழுது ஒரு நேரத்தில் அது தவறல்ல, மாறாக நம் வாழ்க்கைக்கு உரியது என்பதை எடுத்துக்கொள்ளும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளை தாண்டி அந்த மனிதன் துன்பப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏன் ஓய்வு நாளில் செய்கிறாரு, அடுத்த நாள் செய்யலாமே. என்னைக்கு தவறு, அதாவது தேவை என்று உடனே இருக்கின்ற பொழுது அந்த தேவையை உடனே நிவர்த்தி செய்கிற பொழுதுதான் அந்த நபர் மகிழ்ச்சி அடைவார், குணம் பெறுவார். அதே வேளையிலே அந்த நபர் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவார், நல்ல நிலையை அடைவார். பிரியமானவர்களே, இதுபோல யாரெல்லாம் குடும்பங்களில், உறவுகளில் தேவை இருக்கின்றதோ சட்டத்திட்டங்களை தாண்டி, ஒரு சில வரையறைகளை தாண்டி நாம் சென்று அவர்களுக்கு ஓடோடி உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவி அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே அந்த நீர்க்கோவை பிடித்திருந்த, அந்த நீர்க்கோவை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நபருக்கு செய்கிறார். அதைத்தான் இந்த உலகுக்கும் சொல்லுகிறார். தேவை யார் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யுங்கள். சட்டத்தை மீறுவதல்ல, சட்டத்திற்குள் உள்ள மனிதநேயத்தை தூக்கி பிடித்து. இப்போ நிறைய நேரங்கள் அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க, சட்டத்தை வந்து அளவு நூல் மாதிரி அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சட்டம் வந்து நமக்கு ஒரு நெம்புகோல் தான், நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அது பெரிய அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருந்ததுனால தான் அந்த மனிதநேயங்கிறது செத்து போச்சு. அந்த சட்டத்தை வச்சு தான் அந்த யூதர்கள் மற்ற மக்களை எல்லாமே கொடுமைப்படுத்தினார்கள், அவர்கள் அமுக்கினாங்க. ஆனால் அந்த சட்டம் நமக்கு ஒரு நெம்புகோலாக, ஒரு ஏணியாக இருக்கின்றது. தடை அல்ல, ஒரு ஏணியாக இருக்கின்றது. நாம் கொடுக்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாமே பிறருடைய வளர்ச்சிக்கு உதவுவனாக, ஏணியாக இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் முயல வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுத்து வாழ, பிறர் தேவையில் நாம் உதவி செய்ய, ஓடோடி சென்று உதவி செய்ய நமக்கு வேண்டிய அந்த ஆற்றலை, மனப்பக்குவத்தை அன்னை வழியாக கேட்டு ஜெபிப்போம். அன்னைக்கு அந்த காணவர் திருமணத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அன்னை அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டார். தேவை, ரசம் தீர்ந்து போச்சு, தேவை என்று அன்னை உணர்ந்ததனால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் ஆண்டவரோடு சொல்லிட்டு
அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மற்றவர்களிடம் சொல்லிட்டு போயிட்டாங்க அன்னை மரியாள். அப்போ தேவை என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து ஓடோடி சென்று உதவி செய்கிறார்கள். அதுபோல் அந்த மனப்பான்மை இன்றைய நாளில் வளர்த்து கொண்டு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை பெறுவதற்கு நமக்கு தேவையான ஆற்றலை, ஆசிரை தொடர்ந்து இந்த பலியிலே கேட்டு ஜெபிப்போம். ஆமீன். எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உம்மோடு உறவாடவே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்று பணி செய்யவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மாற்றுக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழை உமக்கு தேவையன்று. நாயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர்
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமன்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. தேனான உன்னை நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை
தேடச் சொல்லுதே. தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே. நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய எண்ணெயின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.